பாகிஸ்தானில் பதிலடி கொடுப்பதற்கு முன்பு தாக்குதலுக்கு தயார் என்றும் அதற்கு உரிய பயிற்சி எடுக்கப்பட்டு விட்டதாகவும் வெற்றி உறுதி என்றும் இந்திய ராணுவம் வெளியிட்ட வீடியோவை தற்போது பார்க்கலாம். I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. பாகிஸ்தானில் பதிலடி கொடுப்பதற்கு முன்பாக இந்திய ராணுவம் தரப்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறதுக்கு தாக்குதலுக்கு தயார் என்றும் அதற்கு உரிய பயிற்சி எடுக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெற்றி உறுதி என்றும் இந்திய ராணுவம் வெளியிட்ட வீடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது. Shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. இன்று நள்ளிரவு முதல் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். திரு பாலச்சந்திரன், நீங்க குறிப்பிட்டப்ப சிந்து நதிநீர் தாக்கம் பொதுமக்களுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னாலுமே தி பிரிண்ட்ல ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சொல்றாரு, பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுத பலம் இருக்கு, இந்தியா எச்சரிக்கையா கையாளணும் அப்படிங்கிறாரு. நிச்சயமா இதை இந்தியா கவனத்துல கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலைக்கு போகுமா இந்த நடவடிக்கைகள்? போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் அட்டாமிக் வெப்பன்ஸை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே இதுக்கு முன்னாடி பேசி வச்சிருக்காங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா எல்லாருக்குமே அழிவுதான். அவங்ககிட்ட இருக்க மாதிரி நம்மகிட்ட தான் இருக்கு அணு ஆயுதம். அதனால இது ஒரு கன்வென்ஷனல், ரொம்ப எஸ்கலேட் ஆச்சுன்னா கன்வென்ஷனல் வார் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். வான்படைகள், வான்வெளியில் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும். பெரும்பாலும் தாக்குதல்கள் அவங்க நம்மளை தாக்குதுன்னா நம்முடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதை தாக்கணும். அதாவது நம்முடைய ராணுவ பலத்தையும் முறிக்கணும், நம்முடைய பொருளாதார பலத்தையும் முதுகெலும்பையும் முறிக்கணும். இது எல்லா நாடுகளும் இப்படித்தான் திட்டம் போடுவாங்க. பாகிஸ்தான்ல அந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார பலம் எல்லாம் இல்ல, ராணுவ பலம் இருக்கு. தேர் வெல் ட்ரெயின்டு ஆர்மி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 71 வார்லயே அந்த சோல்ஜர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார். பாகிஸ்தான் சோல்ஜர் ஏறக்குறைய 90,000 பேர் நம்மகிட்ட சரண்டர் ஆனாங்க. அந்நேரம் அவர் சொன்னாரு, உங்க ஆபீசர்ஸ் மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா, இந்தியன் ஆர்மியுடைய ஆபீசர்ஸ் மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா எங்க ஆர்மி உலகத்துல யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆபீசர்ஸ் they lead by the front, முன்னாடி போய் நின்று தங்களுடைய உயிரை கொடுத்து போராடுறதுக்கு தயங்காதவர்கள் இந்திய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள். அது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சிறப்பு. அதனால போர் கன்வென்ஷனல் போரோட நிறுத்திக்குவாங்கிறதா என்னுடைய, அந்த அளவுக்கு போச்சுன்னா. இப்ப இதே இன்னும் கொஞ்ச நாள்ல உலக நாடுகள்லாம் பேச ஆரம்பிக்கும். ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க, உட்காருங்க, இதுக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்திலே இது குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் டிவைஸா போயிடும். ஏன்னா அவங்களால நீடித்த போர் நடத்த முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. ஆனா நம்மள 10-15 நாளைக்கு மேல போர்ல இழுத்து விட்டாங்கன்னா நமக்கு பொருளாதார பின்னடைவு அதனால ஓரளவு வரும். நம்ம இப்ப எந்த வயத்துல பொருளாதார வளர்ச்சி போய்கிட்டு இருக்கோ அது ஓரளவு மந்தப்பட்டு விடும் அப்படிங்கிறது உண்மை. இது நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது இல்லை. இப்ப நம்ம பொருளாதாரம் ஓரளவு மந்தப்பட்டுச்சுன்னா நம்முடைய எக்ஸ்போர்ட் பாதிச்சதுன்னா எங்கேயோ உள்ள பல நாடுகளையும் அது பாதிக்கும். நம்ம வாங்குற சக்தி நமக்கு குறைஞ்சதுன்னா எங்க உள்ள பல நாடுகளையும் அது பாதிக்கும். The globe is integrated now economically.
அதனால எல்லாருமே வந்து சில நாட்கள் மிஞ்சி மிஞ்சி போனா சில நாட்கள் பொறுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே தலையிட ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் வாட் ஐ திங்க் வில் ஹேப்பன். இல்ல, இந்தியா எப்போதுமே இப்ப சமீபத்திய நடவடிக்கைகளை கூட ஒவ்வொரு அடியா பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கிற மாதிரியான சூழலை நம்மால பார்க்க முடியுது. உலக நாடுகள் மத்தியில கண்டிப்பா இதற்கு ஆதரவு இருக்கும் தானே? ஆமா, இதுவரைக்கும் நடந்ததுல உலக நாடுகளுக்கு ஆதரவு நமக்கு முழுக்க முழுக்க இருக்கு. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து அந்த இந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தாக்குதல் நடத்தணுமோ அந்த இடத்தை பத்தி நிச்சயமா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இவென்ச்சுவாலிட்டி வந்ததுன்னா அடுத்த 24 மணி நேரத்துல பதிலடி கொடுப்போங்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா அவங்க நம்மளை பார்த்து நடுநடுங்குவாங்க. நம்ம 2 வாரம் இப்போ வந்து டைம் எடுத்திருக்கிறோம். ஆனா 2 வாரம் டைம் எடுத்தாலும் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன், இதுவரை நாம் நடத்திய தாக்குதல்களை பற்றி உலக நாடுகளில் அவர்களுடைய மிக நெருங்கிய நாடுகள் கூட நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல. சைனா கூட இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல. அவங்க மறைமுகமா அவங்களுக்கு வந்து சில உதவிகள் செய்வாங்க. ஏன்னா சைனாவுக்கு வந்து நம்ம அவங்க அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கிறது. அதனால அவங்க கூட தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட் எனிமீஸ் மை ஃப்ரெண்டுன்னு ஒரு சித்தாந்தம் வேற இருக்கு. என் எதிரிக்கு எதிரி என்னுடைய நண்பன் அப்படின்னு. அதனால அவங்க 2 பேரும் எப்பயுமே கூடுதலாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து இவங்க வந்து லீஸுக்கு விட்டுருக்காங்க. அவங்களுடைய சைனாவுடைய பிசினஸ் காரிடார் இருக்கு. யார் பணத்தை யார் எடுத்து கொடுக்கறதுன்னு பாருங்க. இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்க நெருக்கமாக தான் இருப்பாங்க. ஆனா சைனா வந்து ஓப்பன், சைனாவிலையும் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசத்தினால பிரச்சனைகள் இருக்கு. அதனால இதுல வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்துல they will make some noises, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உலக நாடுகள் நம்ம பக்கம் தான் இன்னைக்கு இருக்காங்க, நிச்சயமா சொல்ல முடியும். இது தொடர்ந்து நம்மளோட பக்கம் நீடிச்சு நிக்கணும்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இது மாதிரி எங்களுடைய நடவடிக்கை பயங்கரவாதத்துக்கு எதிரானது, எங்களுடைய நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற ஒரு மக்கள் விரோத அரசுக்கு எதிரானது, எங்களுடைய நடவடிக்கை எம் சகோதரர்களாக நாங்கள் கருதும் பாகிஸ்தானிய மக்களுக்கு எதிரானது அல்ல அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்க வரைக்கும் உலக நாடுகள் நம்மளை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா துணிச்சலான நடவடிக்கை எடுப்பதால உலக நாடுகளோட ஆதரவு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு பாஸ்கரன், திரு பாலச்சந்திரன் பேசும்போது குறிப்பிட்டாரு, பொருளாதாரத்துல பாகிஸ்தான் பின்னடைவில் இருந்தாலும் கூட ராணுவ அளவுல பலமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் ஒரு ஆங்கில தனியார் இதழுக்கு ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் HS பனாக் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல பாகிஸ்தான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடு, இந்தியா எச்சரிக்கையோட அணுகணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, இரு நாடுகளுடைய ராணுவ பலம் எந்த அளவுல இருக்கு சார்? ராணுவ பலத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். ராணுவ ரகசியங்களை பத்தி ரொம்ப நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஜெனரலா நான் சொல்றேன் என்னன்னா, அணு ஆயுதங்கள் என்று போகும்போது நிச்சயமாக அவங்கள விட நம்ம அதிகமா தான் வச்சிருக்கோம். ஆனா அவங்க வந்து ஏன் சொல்றாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா அணு ஆயுதங்களும் அவங்களால தயாரிக்கப்பட்டது இல்ல, யாரோ ஒரு கண்ட்ரி தயாரிக்கப்பட்டு கொடுத்துருக்கு. இப்பயும் அன்அபிஷியலா சொல்றாங்க அதை எல்லாமே அது அன்ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைக்குது. இது வந்து இட் இஸ் சீக்ரெசி, நம்ம சொல்ல முடியாது. என்ன எப்படி இருந்தாலும் நிச்சயமாக தெளிவாக தெரியும் அவங்ககிட்ட ஒரு அணு ஆயுதங்கள் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏகப்பட்ட சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஹீரோவை ஒருத்தர் எதுக்குறேன்னா வில்ல வந்து நான் அப்படி அந்த பாடி பில்டிங் இந்த பாடி பில்டிங் கடைசியில் அடி வாங்கி சாவத்தான் போறது. அது நிச்சயமாக இது. அது மாதிரி பாகிஸ்தான் என்ன அவங்க சொல்ல விரும்புறதுன்னா, அப்படி சொன்னா பயந்துருவோமோன்ற ஒரு 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 தப்பான ஒரு முடிவில் இருக்காங்க. இந்தியா இதை பத்தி எல்லாம் பயப்படுறது முந்தி வேணா 61 71 வரல இப்படி ஏமாத்திட்டு எல்லாம் கொஞ்சம் பயந்த மாதிரி நினைச்ச மாதிரி நடிக்கலாம். நிச்சயமாக இப்ப எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நிச்சயமாக அவர்கள் கூடுவதை பத்தி பாகிஸ்தானுடைய ஆர்மி எவ்வளவு தூரத்துக்கு நிச்சயமாக பின்னோக்கி இருக்கின்றது தெளிவாக இந்த தாக்குதலுக்கு பிறகு தெரியும். அவங்ககிட்ட அவங்களுடைய 3 நாள் தொடர்ந்து வார் செய்யக்கூடிய இதே கிடையாது. அதாவது என்ன சொல்ற ரிசர்வே அவங்ககிட்ட ஆர்மி இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 3 நாள்ன்றது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். நம்ம கிட்ட எவ்வளவு நாள் இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட நிச்சயமாக எவ்வளவு நாள் ஒரு வருடம் என்ன 2 வருடம் வார் வந்தாலும் அதை சமாளிக்கிறவுடைய சக்தியும் திறமையும் எல்லாம் பாதுகாப்பும் நம்மகிட்ட இருக்குங்க. இது நான் உறுதியா சொல்லுவேன். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. பாகிஸ்தான் பொருளாதாரத்திலையும் சரி அவங்களுடைய ராணுவத்திலையும் சரி நிச்சயமாக இருக்காங்க. நான் உண்மை சொல்றேன், நம்ம ராணுவ வீரன் நம்ம ராணுவத்துக்கு ஆயுதங்கள் இல்லாட்டி கூட அவன் நிச்சயமாக சண்டை போடுவான். அவங்ககிட்ட அப்படி கிடையாது.
அவங்களுடைய ராணுவம் ரொம்ப பயந்த ராணுவம். இப்பயே பாத்தீங்க நம்முடைய தாக்குதல் ஏற்படுறதுமே இல்லை. இதை நேரம் போட்டு நம்ம வந்த விஷயம் அது உண்மையா என்ன போயிட்டு இல்ல, ஆபீசர்ஸும் ஜவானும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, அவருடைய சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் ஃபேமிலியை அவங்க ஃபேமிலியை அவரால் காப்பாற்ற முடியாம அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டார். இதுல இருந்து ஒரு இண்டிகேஷன் என்ன தெரியுது, தன்னுடைய சொந்த ஃபேமிலியை அவரால் காப்பாற்ற முடியாது. நிச்சயமாக எப்படி பாகிஸ்தான் அவரால் காப்பாற்ற முடியும்? அதனால நிச்சயமாக இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு யானையை பார்த்து ஒரு நாய் குலைக்கிற மாதிரி ஒரு கதை. அது குலைச்சிட்டே இருக்கு, யானை அது பாட்டில் போய்கிட்டே இருக்கு. நிச்சயமாக இந்தியா யானை பழத்துடன் வெற்றி அடையும் உறுதியா சொல்றேன்.